செய்திகள் தொடர்கின்றன. நில மோசடி வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட கர்நாடக சட்டத்துறை அமைச்சர் சுரேஷ்குமார் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெங்களூருவில் முதலமைச்சர் சதானந்த கவுடாவை அவரது இல்லத்தில் சந்தித்த சுரேஷ்குமார் தனது ராஜினாமா கடிதத்தை அவரிடம் அளித்துள்ளார். ஆனால் அவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்க முதலமைச்சர் சதானந்த கவுடா மறுத்துவிட்டார். சட்டத்துறை அமைச்சர் சுரேஷ்குமார் அரசிற்கு சொந்தமான 4000 சதுர அடி நிலத்தை தனது தாய் தந்தையர் பெயரில் 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியுள்ளார் என்பது குற்றச்சாட்டு. இந்த விவகாரத்தில் புகார் செய்யப்பட்டதை அடுத்து சட்டத்துறை அமைச்சர் சுரேஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்துள்ளார். வணிக வரித்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் உறவினர் முருகானந்தம் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட கும்மிடிப்பூண்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் குமாரை சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது சி.வி. சண்முகத்தை குறிவைத்து கொலை முயற்சி நடைபெற்றது. ஆனால் அவரது உறவினர் முருகானந்தம் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை தப்ப வைத்து வேறு நபர்களை கைது செய்ததாக அப்போதைய திண்டிவனம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் குமார் மீது புகார் கூறப்பட்டது. இதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட சிபிஐ அதிகாரிகள் நேற்று இரவு குமாரை சென்னை வளசரவாக்கத்தில் வைத்து கைது செய்துள்ளனர். பின்னர் செங்கல்பட்டு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். முருகானந்தம் கொலை வழக்கில் 2 தினங்களுக்கு முன்னர் திண்டிவனம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தன்ராஜ் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கொலை வழக்கு ஒன்றில் பணியில் இருக்கும் காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் கைது செய்யப்பட்டிருப்பது விசாரணையின் வேகத்தை அதிகப்படுத்தியுள்ளது. இதனால் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹரியானா மாநிலத்தில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 5 வயது சிறுமியை உயிருடன் மீட்கும் பணி இன்று 3வது நாளாக நடைபெற்று வருகிறது. மீட்புப் பணியில் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஹரியானா மாநிலம் கோ என்ற கிராமத்தில் ஆழ்துளை கிணறு அமைப்பதற்காக 70 அடி குழி ஒன்று தோண்டப்பட்டுள்ளது. அந்த ஆழ்துளை குழியில் மஹி என்ற 4 வயது சிறுமி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தவறி விழுந்துவிட்டாள். அந்த ஆழ்துளை கிணறு அருகே மற்றொரு குழியை தோண்டி அந்த சிறுமியை மீட்கும் பணியில் பாதுகாப்பு படையினரும் உள்ளூர்வாசிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே ஆழ்துளை கிணற்றில் விழுந்து உயிருக்கு போராடும் சிறுமிக்கு கிணற்றின் மேல் பகுதியில் இருந்து குழாய் வழியாக ஆக்ஸிஜன் செலுத்தப்பட்டு வருகிறது. குழந்தையை உயிருடன் மீட்க 30% மட்டுமே வாய்ப்பு உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கோவை அருகே ரேஷன் அரிசி லோடு ஏற்றி வந்த லாரி ஒன்று சாலையோரம் இருந்த டீ கடைக்குள் பாய்ந்ததால் அங்கு டீ குடித்த அப்பாவிகள் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கோவை பீலமேடு பகுதியில் உள்ள கிடங்கில் இருந்து ரேஷன் அரிசி ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தது. லாரி சுந்தராபுரம் செர்கோ அருகே வந்தபோது முன்னே சென்ற வேனை முந்திச் செல்ல முயன்றது. அப்போது பேருந்து ஒன்று எதிரே வந்ததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரம் இருந்த டீ கடைக்குள் பாய்ந்தது. இதில் டீ குடித்துக் கொண்டிருந்த அந்த பகுதியைச் சேர்ந்த 3 பேர் லாரியின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து 3வரின் உடல்களையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே ஊட்டி அருகே கடத்தல் மரங்களை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வனத்துறையினர் பணம் பெற்றுக்கொண்டு மரக்கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் உள்ளனர். முறைகேடாக மரங்களை வெட்டிச் செல்பவர்கள் பதற்றத்துடன் லாரியை ஓட்டிச் செல்வதால் இதுபோன்ற விபத்திற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே கோவிலுக்கு வந்த பெண்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி 12 பவுன் நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கும்ளாபுரம் கிராமத்தில் உள்ள கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த பெண்களிடம் கோவில் வளாகத்திற்குள் வைத்து ராதாகிருஷ்ணன் என்பவர் கத்தியை காட்டி நகையை கொள்ளையடித்துள்ளார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அவரை போலீசார் தேடி வந்தனர். நகைகளை திருடிய ராதாகிருஷ்ணனை முத்தம்பட்டி என்னும் இடத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ராதாகிருஷ்ணனிடமிருந்து 12 பவுன் நகைகளை மீட்ட போலீசார் அதனை நரசிம்மர் குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். அங்க அடையாளங்களோட சொன்னதன் பேரில் நமக்கு சந்தேகம் உள்ள சில ஆட்கள் எடுத்து நம்ம கம்ப்ளைண்ட் வந்த அடுத்த செகண்ட் டைம் விசாரிக்க ஆரம்பிச்சதுல எக்ஸாக்டா அக்யூஸ்ட் வந்து நம்ம வந்து கைப்பற்ற முடிஞ்சது. அக்யூஸ்ட் வந்து ஏற்கனவே பல திருட்டு வழக்குகளையும் கொலை வழக்குகளையும் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி என்னவும் எங்களுக்கு தெரிய வந்தது. இதுல பிடிச்சதுல அவங்க கிட்ட இருந்து ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 சாவரன் நகைகள்.
இதேபோல் பெரம்பலூர் அருகே முத்துக்குமார் என்பவருக்கு சொந்தமான குடோனில் இருந்த 70 பவுண்ட் தங்க நகை மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் பெரம்பலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் நக்கசேலம் அருகே ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமாள் என்பவரின் மனைவியிடம் 6.5 சவரன் தாலி செயினை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். தமிழகமெங்கும் வழிப்பறி மற்றும் நகை கொள்ளை சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது. சேலம் அருகே அனுமதியின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் தந்தை மகன் இருவரும் படுகாயமடைந்தனர். தாரமங்கலத்தை அடுத்த கருத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமசாமி. விவசாயியான இவரும் அவரது மகனும் தங்களது நிலத்தில் உள்ள மின் மோட்டார் அறைக்கு சென்றுள்ளனர். அப்போது அந்த அறையில் இருந்து பயங்கர வெடி சத்தம் கேட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அருகில் இருந்தவர்கள் சம்பவ இடத்தை பார்த்தபோது நாட்டு வெடிகுண்டு வெடித்து தந்தையும் மகனும் கருகிய நிலையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தனர். இதையடுத்து அவர்களை மீட்டு சேலம் மருத்துவமனையில் சேர்த்தனர். அவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் கோவிந்தசாமி என்பவர் தாம் அனுமதியின்றி தயாரித்த நாட்டு வெடிகுண்டுகளை ராமசாமியின் மின் மோட்டார் அறையில் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து தலைமறைவாகியுள்ள கோவிந்தசாமியை போலீசார் தேடி வருகின்றனர். நான்குநேரி அருகே சுடலை ஆண்டவர் கோவிலில் கோடை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நான்குநேரி அருகே வடக்கு விஜயநாராயணம் என்ற கிராமத்தில் ஒத்தப்பனை சுடலை ஆண்டவர் கோவிலில் கடந்த 3 நாட்களாக கோடை விழா நடைபெற்று வந்தது. கோடை விழாவின் நிறைவு பகுதியான நேற்று திருநெல்வேலி மாவட்ட அனைத்து பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். பக்தர்களின் வசதிக்காக திருநெல்வேலி, திருச்செந்தூர், திசையன்விளை, நாகர்கோவில் போன்ற பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு முறைகள் குறித்து பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலையத்தில் இருந்து தொடங்கிய இந்த பேரணியை கீழ்பெண்ணாத்தூர் ஒன்றிய குழு தலைவர் லதா தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். பேரணியின் போது டெங்கு காய்ச்சலை தடுக்கும் வகையிலும் அதற்குண்டான தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் மாணவ மாணவிகளுக்கிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் கீழ்பெண்ணாத்தூர் ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். டெங்கு எப்படி பரவுது, இது எப்படி நாம் தடுக்கலாம், அது முறைகள் என்னென்ன, இப்படியெல்லாம் இருந்தால் நமக்கு வந்துட்டு டெங்கு வராது என்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு ரேலியாக இன்றைக்கி வந்துட்டு கீழ்பெண்ணாத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக இங்கு நடத்திட்டு. யூரோ கோப்பை கால்பந்து போட்டி பிரான்ஸ், ஸ்பெயின் அணிகள் இன்று பலப்பரீட்சை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.